சார், கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகிற சொன்ன இப்ப போறாரு வரவேற்பு. மனசாட்சி இருக்கு இப்ப அவருக்கு? இருக்கு அவரு. அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? கணக்கு தீக்கிறேன், புரியுதா? சினிமாவோட பிளாக் டிக்கெட் வித்திருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்தா என்ன நடக்குது புரியுதா? காலத்துல நான் குளிரா இருப்பேன், வெயில் காலத்துல வெயிலா இருப்பேன், மழை காலத்துல மழையா இருப்பேன், சண்டேனா ஃப்ரீயா இருப்பேன். பயமா இருக்குடா, வாடா. முடியும் தல, மேட்ச் பண்ணு. 200 ரூபா வேணுமா? என் நெஞ்சில் கூடி இருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னா வந்திருக்கிற இடம் சூப்பர். என்ன நண்பா, போலாமாடா? பயமா இருக்குடா. இப்ப ஆத ஒரிஜினலா ரொம்ப க்ளீன் ஹேண்டா? உங்க சாதனை தன்னைக்கு நெத்தில இந்த 4 நாள் திருடிட்டு போய் பீடு வாங்கி குடிச்ச நாராயணன் தான நீ? இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்த கூடாது. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயி போச்சு. அந்த நாராயணசாமி நீதானடா? நோ நோ நோ, இவனேதான். அவங்க குடும்பம் ரொம்ப க்ளீன் ஹேண்டா? மார்ட்டின் குடும்பம் என்ன கள்ள மார்க்கெட்ல லாட்டரி விக்கிறதுடைய கேசஸ் இன்னைக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியே. பி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு சுரண்டல் லாட்டரி தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குது. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஆதவர்ஜனுடைய அஜெண்டா என்ன? லாட்டரியை லீகலைஸ் பண்ணணும், பிசினஸ் அபிவிருத்தி பண்ணணும், டாஸ்மார்க்கை வந்து தனியார்மயமாக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கம். நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? இப்படிப்பட்டவங்கள குற்றச்சாட்டு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஆதவர்ஜனுக்கு என்ன யோகியதை இருக்குது? ஆதவர்ஜனா எப்படி சொல்லலாம்? அப்ப ஆதவர்ஜனா மேல வந்து வழக்கு தொடுக்க தேவையில்லையா? அவர் தானே இந்த வழக்கில் அக்யூஸ்டா இருக்காரு. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. இன்னைக்கு வந்து இந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டா இருக்கக்கூடிய திரு விஜய், திரு ஆதவர்ஜனா, மற்ற அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு நான் அரசு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா அப்ப சாட்சியங்களை கிடைக்கிறாங்களே இவங்க. நான் கூப்பிடவே இல்லையடா. ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். ரோல் பண்ணி பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான். திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ட்ரையா பேசி பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு விஷயத்தை வந்து இறங்கி காமெடியில கலவுக்கியில வச்சு அடிக்கணும் பாருங்க, அப்பதான் அது உள்ள போய் ஏறும். அதைத்தான் வந்து கலைவாணர் NSK பண்ணாரு, அதைத்தான் நடிகவேல் MR ராதா பண்ணாங்க, அதைத்தான் நண்பர் மணிவண்ணன் கூட சேர்ந்து நானும் கவண்டமணியன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள்.
உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். ஆதவர்ஜுனன் நேத்திக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். கரூர் நடந்த சம்பவத்திற்கு கொன்று குவித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொன்று குவித்தவர் என்று எங்க தலைவருடைய பேரை சொல்றார். இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப அவதூறா பேசக்கூடிய அந்த ஆதவ் அர்ஜுனா ஏன் கைது பண்ணாம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? சும்மா இன்னைக்கு அதுல வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு யார ரவுடின்னு சொல்றாரு திரு நிர்மல்குமார். இன்னைக்கு மரிய வில்சன் விஜயத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, வீடு புகுந்து தாக்கி இருக்கிறார். அதுக்காக இன்றைக்கு நீதிமன்றத்தால சம்மன் அனுப்பப்பட்டு வாரண்ட் அனுப்பப்பட்டு நீ வந்து ஆஜராகன்னு சொல்லியிருக்கிறார். கரெக்டா கட்டுவிட்டா? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியத்தா ஒரு பவுடர் மினிஸ்டர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம்டா. இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நானு, எனக்கும் தெரியும்டா. ஒரு பவுடர் மினிஸ்டர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார் மேல 420 இருக்கு. இப்படி கிரிமினல் அடங்கிய கேபினட்டை வைத்துக் கொண்டு இன்னும் சொல்ல போனா கேபினட் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் மீது குற்றவேற ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறோம். திரு வைகோ பேசியிருப்பதை வந்து நான் இதே 2 நாட்கள் முன்னாடி ஊடகங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ கிரிமினல் பின்னணி கொண்ட கேபினட்டாக தான் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார் மேல 420 இருக்கு. ஏப்பா எல்லாரும் விவால்டி பண்ணிட்டு டகால்டி பண்ணுவாங்க, நீ டகால்டி பண்ணிட்டு விவால்டி பண்றிய. இப்படி கிரிமினல் அடங்கிய கேபினட்டை வைத்துக் கொண்டு இன்னும் சொல்ல போனா கேபினட்டுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் மீது குதிரைபேர ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறோம். அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சொல்லப்படாதீங்க. இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன், வாங்க போலாம். இப்படி கிரிமினல் பின்னணியும் குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டா இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு துளியும் அருகதை இல்லை. என்னம்மா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது, நீ அவசரப்பட்டிய. ஐயா என்னன்னு கேட்கிறாரோ எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடுறா. 150 என்னடா அரிசி மூட்டை தோசை கல்லு கடையில வேலை பார்க்கிற ஆள் முதல் கொண்டு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நீங்க தானே முதல்ல அவன் எது கேட்டாலும் பார்சல் பண்ணி கொடுக்க சொன்னீங்க. அவன் எல்லாத்தையும் கேட்டா கொடுத்துட்டேன். என்னடா மாவாட்டி இருந்தா எப்படி போறான்? அது அவனே சொல்லுவான். பார்சல்லாம் எதுவும் சேர்த்துட்டா. பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய மிக்ஸி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். ஐயோ ஊழல்கார என் அண்ணா இதை 3 நிமிஷத்துல கிளியர் பண்ணுவாரு. வெறும் 3 நிமிஷத்துலயா? கட்டட்டுமா? இவங்க எல்லாம் ஊழல்ல நல்லா பேர் போனவங்க. பரவாயில்ல, அதெல்லாம் கிளியர் பண்ண 3 நிமிஷம் போதும். விடாப்படியான ஊழல் கரையை ஈஸியா அடிக்கும் டிவிகே கரப்ஷன் ஃப்ரீ மேட்டிக் லிக்விட். சொன்னல கரை நல்லது. அட வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு இருக்க வெள்ளை கிளி மாதிரி. நீர் ஒரு மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்படி அப்படின்னா எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் காலையில கைது பண்ணி சாயந்தரம் எல்லாம் வெளில விட்டாங்களாம். சரி, அந்த அளவுக்கு தான் கை வைக்க முடியல. தூது வந்த புறாவை வருத்தா தின்பாய் அப்படிங்கிற மாதிரி எங்க மாதிரி சின்ன சின்ன புறாக்கள் வந்து தூது போயிட்டு இருக்குல்ல, சரி அதையெல்லாம் வந்து சிறையில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரஞ்சயராமன் அப்படிங்கிறவரை வந்து காலையில கைது பண்ணா மதியம்லாம் வெளில வந்துட்டாரு. வட்டமா மெட்ரூர் அப்படிங்கிற ஸ்பீட்ல வெளில வந்துட்டாரு. உண்மையா நீங்களாம் டம்மி தாயா? எதுக்கு ஏன் அந்த மானங்கட்ட பொழப்பு? சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துச்சு. இது முழுக்க முழுக்க தாவைக்கவிட மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேர்ல போடப்பட்ட பதவிகளா. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். இந்த புடி
இந்த வசூல் வேட்டையில மாவட்ட செயலாளர்களாய் இருக்கிற மந்திரிகளும் அடக்கமா. சில மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் கூட்டு சேர்ந்து பரிந்துரை செஞ்சு பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்களாம். டேய் இப்ப நீ சப்பே ஆயிட்டடா, அப்ப என்னடா சவுடால் விடுற? குறிப்பா கோவை, வேலூர், சேலம் உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்கள்ல வசூல் வேட்டை நடந்திருக்கான். இதை தொடர்ந்துதான் தாவேக்கவோட விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சருத்த நல்ல சவன கிளம்பி போவோம். இந்த வசூல் விவகாரம் முழு தகவல்களோட உயர்நீதிமன்ற வழக்குக்கு முன்னாலேயே விஜய்க்கு சொல்லப்பட முதல்வர் முகம் சிவந்ததா சொல்றாங்க. ஊழல் ஒழிப்ப முதல்ல கட்சியில இருந்து தொடங்கணும்னு விஜய் விசுவாசிங்க பனையூர்ல வெளிப்படையாகவே கமெண்ட் அடிக்கிறாங்களா. சமீபத்துல ஒரு ஊழல் ஒண்ணு வெளியே வந்திருக்கு. வந்து 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஊழலா? கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குதுன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான். நானு ஆட்டத்தை ஆரம்பிப்போம். அது என்ன அப்படின்னா, இந்த ஊழலோட சைஸ் வந்து மெகா ஊழல் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, 6 மாதத்துல இவ்வளவு துணிஞ்சு எந்த கட்சியும் பண்ண மாட்டேன். சூப்பரு சூப்பரு. அப்ப நம்மள ஏதோ மக்கள் எல்லாம் நம்புவானுங்க, நம்ம என்ன செஞ்சாலும் நம்புவானுங்கன்னு இந்த ஆட்சி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பது யார் அப்படின்னா எதிர்கட்சிகளா மற்றவங்களால அரசியல் புரசலா இங்க பேசியிருந்தாலுமே கூட இதை முன் வச்சு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது வேற யாரும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு மகளிர் வழக்கறிஞர். இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய டேய் கை கட்டி வீடியோ போட்டாயா, அது எனக்கு பெருமையா? என் தலைவர் எனக்காக மண்டியிட்டா என்பதை பெருமையாக சொல்லுகிறேன். என்னடா இது, நாங்கெல்லாம் மண்டியிடா வீரம் தான்டா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க என்னடா மண்டி போட்டதையே பெரிய வீரமா பேசிட்டு இருக்கீங்க. தக்கூஸ் தற்குறிகள் என்று அழைக்கப்பட்டு வந்த நம்மளுடைய தாவேகா நண்பர்கள் இன்றிலிருந்து மண்டீஸ் என்று அழைக்கப்படுவார்கள். மண்டியிட்ட வீரம் தாவேகாவின் வீரம் மண்டீஸ். அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிக்காரு, அப்ப நீங்க வந்து இது குதிரை பேரம், காசு கொடுத்து அவரை விலைக்கு வாங்க முடியல, நீங்க காவல்துறை வச்சு மிரட்டுறீங்க ராஜினாமா செய்ய சொல்லி. அதுக்கு அதான அர்த்தம். இப்ப இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இது வந்து காவல்துறையினர் வந்து கைதுக்கு பின்பு ராஜினாமா செய்ய வலியுறுத்தப்பட்டு இருந்திருந்தால் அது உண்மையிலேயே ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய வந்திருக்கிறது. 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக வந்ததுமே தகவல் தான். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? அந்த தகவலை எல்லாம் நம்ம கண்டிக்கிற அதே வேகத்துல இதையும் கொஞ்சம் கண்டிக்க பார்ப்போம். அது அதே வேகத்துல கொஞ்சம் வாங்க பாப்போம். கண்டிச்சிட்டேன். அதே வேகத்துல கண்டிச்சீங்களா? அந்த வேகத்துல இல்ல இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால சரி சரி வாங்க வாங்க வாங்க. இதுல 5 மணி நேரம் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தா அது ஜனநாயகத்திற்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல். முதல்வர் இதற்காவது பதில் சொல்லணும். ஏன்னா முதல்வரை பொறுத்தவரை எல்லாவற்றுக்குமே பதில் சொல்லாம அப்படியே கலந்து விடுவதான் வழக்கமாக வைத்திருக்கிறார். கெட்டிக்காரத்தனம் புத்தி வச்சிருக்கிறிய, இத படிப்புல காமிச்சேன. படிப்புல